ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். 2026க்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்களுக்கு ஏன் இடைக்கால படி இல்லை? அதுக்கான உண்மை என்ன? அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது என்கிட்ட ஒரு கமெண்ட்ல வந்த ஒரு கேள்வி. நாங்க ஜனவரி 1, 2026க்கு முன்னாடியே ஓய்வு பெற்று, எங்களுடைய சிபிஎஸ் கணக்கு தொகையெல்லாம் முழுசா கைக்கு வந்து செட்டில்மெண்ட் எங்களுக்கு ஆகிடுச்சு. ஆனா, இப்போ அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த 30% இடைக்கால நிவாரணப்படி இன்டரிம் பே அவுட்டு எங்களுக்கு ஏன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க? எங்களுக்கு இதுல தகுதி இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவர் கேட்டிருந்த அந்த ஆதங்கம் நிறைஞ்ச கேள்விக்கான மிக தெளிவான சட்ட ரீதியான பதில தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த அரசாணை 111 நம்ம ஆழமா படிச்சு பார்த்தோம்னா, இதுல 30% இடைக்காலப்படி ஏன் வழங்கப்படுது அப்படின்றதுக்கான காரணத்த அரசு தெளிவா சொல்லியிருக்காங்க. அரசு அந்த இடைக்கால படிய வந்து இடைக்கால வாழ்வாதார ஆதரவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது இன்டரிம் பே அவுட் ஆஃப் சஸ்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி. இதோட உண்மையான நோக்கம் என்னன்னா, ஜனவரி 1, 2026ஆம் தேதிக்கு அப்புறமா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இந்த புதிய டாப்ஸ் திட்டத்தோட, அதாவது தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், முழுமையான கணினி கணக்குகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த சாஃப்ட்வேர் செட்டப்பு இன்னும் ரெடி ஆகல. அவங்களுக்கு முறைப்படி 50% பென்ஷன் கணக்கிட்டு கைக்கு வர இன்னும் சில மாதங்கள் ஆகும். அதுவரைக்கும் அவங்க மாதாந்திர வருமானம் எதுவுமே இல்லாம வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் தற்காலிகமாக இந்த 30% தொகைய அரசு இப்போதைக்கு கொடுக்குறாங்க. ஆனா 2026க்கு முன்னாடி ஓய்வு பெற்ற உங்களை போன்ற அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய சிபிஎஸ், அந்த சிபிஎஸ் கணக்குகள் எல்லாம் முழுமையா முடிக்கப்பட்டு, உங்களுடைய மொத்த பங்களிப்பு தொகையையும், வட்டியும் அரசாங்கத்தால செட்டில்மெண்ட் செய்யப்பட்டு உங்க கைக்கு கிடைச்சிருச்சு. இதனால நீங்க வருமானமே இல்லாம தவிக்கும் தற்காலிக பிரிவின் கீழ வரமாட்டீங்க. அதனால தான் இந்த தற்காலிக 30% இடைக்காலப்படி உங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? உங்களுக்கான ரியல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு இந்த டாப்ஸ் திட்டத்துல பலனே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கும் ஒரு பலன் இருக்கு. உங்கள அரசு கைவிடல. 2026க்கு முன்னாடி ஓய்வு பெற்று, தற்போது மாதாந்திர பென்ஷன் எதுவும் இல்லாம இருக்கிற உங்கள போன்ற சீனியர் ஊழியர்களுக்காக தான் இந்த திட்டத்துல சிறப்பு கருணை ஓய்வூதியம், அதாவது ஸ்பெஷல் கம்பேஷனேட் பென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நிரந்தர பிரிவை வச்சுருக்காங்க. உங்களுக்கான புதிய மாதாந்திர ஓய்வூதிய தொகையை நீங்கள் வேலை பார்த்த அந்த வருடங்களின் அடிப்படையில் எப்படி முறைப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறதுக்கான விரிவான விதிகள், அந்த டீட்டெயிலான ரூல்ஸு, அப்புறம் தனியான அரசாணை, இது எல்லாமே கூடிய விரைவில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிரந்தர அரசாணை வரும்போது உங்களுடைய வாழ்வாதாரமும் நிச்சயம் உயரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த தற்காலிக 30% இடைக்கால படியை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நமக்கான அந்த நிரந்தர சிறப்பு கருணை ஓய்வூதிய அரசாணைக்காக நம்பிக்கையோடு காத்திருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு தெளிவாக தந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த பென்ஷன் ரிலேட்டடாக, அரசாங்கம் ரிலேட்டடாகவும், அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு ரிலேட்டடான தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.